ஓகே பாப்பாண்டி, எல்லாம் கேள்விப்பட்டேன். பசங்க சொன்னாங்க. இல்லடா மொக்க, கடங்காரன் திட்டுனது கூட எனக்கு அவமானமா தெரியலடா. ஆனா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பார்க்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா. அந்த இடத்த வித்துறன்னு சொல்லும் போது தடுக்க முடியலையேன்னு ஒரு மாதிரி இருக்குடா. யாரும் இல்லாம 2 தங்கச்சிங்க, அவங்கள எப்படி கரை சேர்க்க? டேய், உன்னை விட்டா எனக்கு யாரும் தெரியாதுடா. உன்னதாண்டா மலை போல நம்பி வந்திருக்கேன், எப்படியாவது உதவி செய்யடா. அதுக்கேண்டா சின்ன பையன் மாதிரி கண்கலங்குற? நான் உனக்கு உதவி செய்யறேன்டா. ஆனா ஒண்ணு, எந்த வேலை கொடுத்தா நீ செய்வியா? நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்டா நானு. பாண்டி, உன் கடன் அடிச்சு நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உன் குடும்பத்தை பிரிஞ்சு நீ தனியா 5 வருஷங்க கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கேன், இங்க உன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பார்க்கத்தான் பளபளன்னு இருக்கேன். அங்க போய் குப்பை அள்ளுன, பாத்ரூம் கழுவுன, சாக்கடை அள்ளுன. அந்த கஷ்டமெல்லாம் நீ பட்டினா நீ இந்த மாதிரி பளபளன்னு இருக்கலாம். நீ எந்த கஷ்டப்படுவியா? என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா கஷ்டப்பட, நீ என்ன வேணா சொல்ற, நான் செய்யறேன்டா. நீ மட்டும் இந்த உதவி செஞ்சுனா வாழ்நாள் முழுக்க உன்னை நான் மறக்க மாட்டேன்டா. இது ஏன்டா நீ உதவி நினைக்கிற? ஃப்ரெண்ட்ஷிப்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்டா. போனா நீ என்னமா சொல்ற? எனக்கு கடன் இருக்கு, உங்க அப்பா வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வாங்க சொல்றீங்க. உழைக்க போறேன்னு தானே சொல்றீங்க. தாராளமா போயிட்டு வாங்க. உங்களை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ இந்த வீட்டுல எனக்கும் பொறுப்பு இருக்கு. எப்ப கிளம்புறீங்க? டேய், நீ ஒத்துக்கன்னு நினைச்சு கூட பாக்கலடா. தேங்க்ஸ் ராமா. என்னடா சொல்ற? வெளிநாட்டுக்கெல்லாம் ஒன்னும் போய் சம்பாதிக்க வேண்டாம். உன்னை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாதுடா. அம்மா சொல்றது கேளு பாண்டி. இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அந்த புள்ளைய தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றிய? அவர் போயிட்டு வரட்டும் மாமா. என்னென்ன அனாதைய காட்டிலே விட்டுட்டு போறாரு. அம்மா மாதிரி இருக்கிற அத்தை கிட்டயும், அப்பா மாதிரி இருக்கிற உங்க கிட்டயும், தங்கச்சிங்க மாதிரி இருக்கிற இவங்க கிட்டயும் தானே. வெளிச்சம் கொடுக்கற மெழுகுவத்தியா யாராவது இருக்கணும் இல்ல? அம்மா, 2 பேர் சேர்ந்து நில்லுங்கம்மா. நல்லா இருப்பா. அதான் என் புள்ள கண் காணாத தேசத்துக்கு போறான். நீதாம்மா கூட இருந்து பத்திரமா பாத்துக்கணும். பார்த்து போயிட்டு வாயா. நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடுவானோ, எங்க தூங்குவானோ. சுமதி, குழந்தை பிறந்த உடனே தகவல் சொல்லுமா? சரிண்ணே. மாப்பிள்ள, நீங்களும் தங்கச்சியும் ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சரி. தமிழ், நீங்க 2 பேரும் அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கணும். அம்மாக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அப்புறம் அப்பாக்கு விரால் மீன்னா ரொம்ப பிடிக்கும். வாரம் வாரம் நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மறக்க கூடாதுன்னா. போயிட்டு வரமா? பாண்டி, உன்னை திட்டி அடிக்கும் போதெல்லாம் கைக்குள்ளியும் கால்குள்ளியும் கிடந்த உன்னை இப்ப என் பக்கத்திலே வச்சு அழக பார்க்கலாம்னு நினைக்கும் போது ஏய்யா என்ன என்ன மாமா, நீங்களே அழுதுகிட்டு இருந்தா அவர் எப்படி நிம்மதியா போவாரு? நீங்க தான் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கணும். அப்பா அழாதீங்கப்பா. இங்க பாருங்க, நீங்க அழுதாலும் அம்மா அழுகுறாங்க. அம்மா வாமா. அம்மா அழக்கூடாது, வா. டே தலையாட்டி, போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரேன்டா. கவுன்சிலர் நான் வரேன். இங்க பாருங்கடா, ஆம்பளை புள்ள இல்லாத வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்கடா. நாங்க பாத்துக்கோம். சரி பாண்டி. பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. நான் ஊரை விட்டு வரும்போது எங்க அம்மா கண்ணீரோட அனுப்புனாங்கடா. வர்றதுக்கு மனசே இல்லடா. ஆனா இங்க வந்து
என் கடன்லாம் அடைச்சிட்டேன். 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னொரு தங்கச்சி கல்யாணம் கூட ரெடி பண்ணியாச்சு. பெத்தவங்க பாரத்தை தீர்த்து வச்சன்ற மன திருப்தி இருக்குடா. இந்த சந்தோஷம் போதும்டா எனக்கு.